கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கும் என் நண்பர்களே, அன்பர்களே, ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவமானவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கும் தேவன் பெருக்கும் தேவன், அவர் வர்த்திக்கும் தேவன், அவர் நம்மை விளையச் செய்யும் தேவனாய் இருக்கின்றார், அவர் ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கின்றார். அவர் நமது வாழ்வில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் செய்து கொண்டு வந்து இருக்கிறார். ஏனென்றால் அவரது நாமம் God of Impossibility. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதத்தில் பல வசனங்கள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கூறப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18:14 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்டார். இன்று நம்மையும் பார்த்து கேட்கிறார், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து கூறினார், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று கூறுகிறார். தேவனால் எல்லாம் கூடும். நமது தீராத வியாதிகளை அவர் குணமாக்குவார். மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடியவர் நம் தேவனாகிய கர்த்தர். முடியாதவற்றை முடியச் செய்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஆம், அவர் இயற்கை விதிகளை மாற்றி அமைத்து கடலின் மேல் நடந்தவர். ஒருவன் பாறையில் நடப்பது போல இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்தார். காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். மேலும் இரும்பு கோடாரியை நீரில் மிதக்கச் செய்தவர் நம் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நடுவானத்தில் நில் என்று கட்டளை கொடுத்தார், அவை நின்றது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். லேகியோன் என்பவனுடைய வாழ்வு கல்லறையில் முடிந்து விட்டது என்று எண்ணின பொழுது லேகியோனை குணப்படுத்தி அவனை தமது பாதத்தின் அடையில் அமைதியாக அமரச் செய்தவர் இயேசு கிறிஸ்து. இன்றும் நமக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். ஒரு பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று பாடுகிறோம். ஆனால் வேதத்தில் தேவனால் 4 காரியங்களை செய்ய முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 4 காரியங்கள் என்ன என்பதை பற்றி இன்று நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசுவால் கூடாதது. இயேசுவால் கூடாதது 4 காரியங்கள் இயேசுவால் கூடாதது என்று பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசுவால் பொய் சொல்ல முடியாது. God cannot lie. கர்த்தர் மாறாதவர். God cannot change. கர்த்தர் தீமையை பார்க்க மாட்டார். God cannot see the sin. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். God cannot forsake us. 4 காரியங்கள் அவரால் செய்ய முடியாது. பொய் சொல்ல முடியாது, அவரால் மாற முடியாது, தீமையை பார்க்க முடியாது, நம்மை கைவிட முடியாது. முடியாது முடியாது முடியாது. முதலாவதாக வருவது என்னவென்றால், பொய் சொல்ல முடியாத தேவன். அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, பொய்யுரையாத தேவன் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அவரிடத்தில் சத்தியம் இருக்கிறது, சத்தியம் அவருக்குள் இருக்கிறது. அவர் வாயில் பொய் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆம், நம் தேவன் பொய் சொல்லாத தேவன். 1 சாமுவேல்
29 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுவதில்லை, மனமாற அவர் ஒரு மனிதனும் இல்லை. யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். சத்தியம் சத்தியம், பொய்யுரையாத தேவன் சத்தியம் உடையவர். ஆம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையானவை, அவை பொய்யானது கிடையாது. ஒன்றும் கீழே விழக்கூடிய வாக்குத்தத்தங்களும் கிடையாது. எல்லாம் சத்தியம் மிகுந்த வாக்குத்தத்தங்களாக இருக்கின்றது. இன்று இப்பொழுது நமக்கு சில வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் பொய்யுரையாத தேவன், பொய்யான வாக்குத்தத்தை கொடுக்க மாட்டார். நிச்சயமாக சத்தியமான பல வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்க இருக்கிறார். அவர் இன்று நம்மை பார்த்து கூறுகிறார், இன்று உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கூறுகிறார். தட் இஸ் நிச்சயம். ஏனென்றால் நாம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் இந்த நிகழ்ச்சியில் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கிறார்? பொய்யுரையாத தேவன், சகலத்தையும் நான் புதிதாக்குவேன். அன்று சவுல் என்ற பாவியை ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி வைத்தார். அவன் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தான். இன்றும் நம்மை பார்த்து கூறுகிறார், உங்களுக்கு ஒரு புது நாமத்தை கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு புது கவிதையை உங்கள் நாவில் கொடுப்பேன், காலைதோறும் உங்களுக்கு புதிய கிருபைகளை நான் கொடுப்பேன், உங்களுக்கு புதிய பலத்தையும் புதிய ஆவியும் கொடுப்பேன் என்று கூறுகிறார் பொய்யுரையாத தேவன். மேலும் அவர் என்ன கூறுகிறார்? வாதை உன் வீட்டை அணுகாது என்று கூறுகிறார். வியாதி நம் வீட்டிற்குள் வர முடியாது. அப்படியே நமக்கு வியாதி வந்தாலும் நம்மை குணமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் யாவரும் நறுங்குண்டவர்கள். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நொறுங்குண்டு நறுங்குண்டவர்களை நான் ரட்சிப்பேன் என்று கூறுகிறார். ஆம், அவர்களுக்கு சமீபமாய் இருப்பேன் என்று கூறுகிறார். நறுங்குண்ட இருதயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதை அவர் குணப்படுத்துவார், காயங்களை கட்டுவார், நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து பொய்யுரையாத தேவன். அவரிடத்தில் பொய் இல்லை, கபடு இல்லை, தீமை இல்லை, தீங்கு இல்லை. அதனால்தான் வேதத்தில் இயேசுவை புறாவோடு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 4:1 கூறப்பட்டிருக்கிறது, நமது ஆத்ம நேசரின் கண்கள் புறா கண்களைப் போல் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் எடுத்து வந்த பொழுது ஆவியானவர் புறாவைப் போல் அவர் மீது இறங்கினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. புறா ஒரு தூய்மையான பறவை, ஒரு சுத்தமான பறவை. அது யாருக்கும் கெடுதல் செய்யாத ஒரு பறவையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் உள்ள உயிரினங்களில் புறாவுக்கு மட்டும் பித்தப்பை கிடையாது, அதற்கு பித்தம் கிடையாது, கசடு கிடையாது. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். இந்த புறா என்ன செய்யுமாம்? இறக்கும்போது கூட யாருக்கும் துன்பம் வராதபடி கண்மலையில் சென்று சில கற்களை பொறுக்கி வாயில் போட்டுவிட்டு இறந்து விடுமாம். இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராக, பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் அவரால் மாற முடியாது. கர்த்தர் மாறாதவர். இதை ஒரு வசனத்தில் சொல்கிறேன். மல்கியா 3:6 கூறுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. மனிதன் மாறலாம், உலகம் மாறலாம், தட்பவெப்ப நிலை மாறலாம்,
உலகத்தில் உள்ள காற்று, நீர், நிலம் மாசுபடைந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மனிதன் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் மூலம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு மாறிக்கொண்டே போகிறான். ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் வார்த்தை மாறுவதில்லை, அவர் வாக்குத்தத்தம் மாறுவதில்லை, அவர் கிருபை மாறுவதில்லை, அவர் இரக்கங்கள் மாறுவதில்லை, அவருடைய ரட்சிப்பும் மாறுவதில்லை. ஆம், அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது. வேதம் கூறுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போம், என் வசனம் ஒளிவதும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. மற்றொரு வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தரின் வாயிலிருந்து நீதியான வார்த்தைகள் மாறுவதில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய மனம் மாறுவதில்லை. அவர் ஒன்றை ஆணையிட்டால் அது நடந்துவிடும். நில் என்றால் நிற்கும், ஓடு என்றால் ஓடும். அப்படிப்பட்ட ஆணையை கொடுப்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஒரு சிறிய ஆணையை கொடுத்து அது மாறாதது என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 104 கூறப்பட்டிருக்கிறது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எந்தெந்தைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அவர் மனம் மாறாமல் இருப்பார். ஆம், அவர் மனிதன் அல்ல. மனம் மாறுவதற்கு ஆணையிட்டால் ஆணையிட்டதுதான். மெல்கிசேதேக்கின் முறைப்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியராக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார். பவுலுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நீ புறஜாதிகளுக்குள்ளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க உன்னை நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று கூறினார். அதே போல அவன் கடைசி வரைக்கும் தேவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். மேலும் கர்த்தர் அவர் சொன்ன ஆணையை மறக்க மாட்டார். அவர் என்ன கூறினார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கூறினார். நாம் யாவரும் இந்த உலகத்தில் திக்கற்றவர்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனை போல இருக்கிறார். வேதம் கூறுகிறது, திக்கற்றோருக்கு தகப்பன் இயேசு கிறிஸ்து, திக்கற்றோருக்கு சகாயர் நம் தேவனாகிய கர்த்தர். நம் தேவனாகிய கர்த்தர் திக்கற்றோருக்கு நியாயம் செய்வார், அவர்களை ஆதரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஜெபங்களை கேட்பாராம். நாம் திக்கற்ற நிலையில் இயேசுவிடம் ஜெபிப்போம் என்றால் நம் ஜெபம் கேட்கப்படும். அவர் அன்பு மாறாதது. அநாயபி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், கருணைத்தால் நான் உன்னை இழுத்து கொண்டேன் என்று கூறுகிறார். மனிதனுடைய தேகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் படைத்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் வட்டத்தில் ஒழுங்காக ஒரே ஸ்பீடில் சுற்றி கொண்டே இருக்கின்றது. கர்த்தர் மாறாதவர், அவர் நீதி மாறாதது, அவர் நியதி மாறாததாக இருக்கிறது. மனிதன் 18வது நூற்றாண்டில் ஒரு குதிரை மீது ஏறி பயணப்பட்டு போகும் பொழுது அவனுடைய வேகம் 20 மைல்ஸ்/ஹவர். பின்பு ட்ரெயின் 19th செஞ்சுரியில் ட்ரெயின் கண்டுபிடிச்சான். அப்போ அவனுடைய வேகம் என்னவென்றால் 500 மைல்ஸ்/ஹவர். எலக்ட்ரிக் ட்ரெயின் கண்டுபிடிச்சான். அப்போ அவனுடைய வேகம் என்னவென்றால் 1200 மைல்ஸ்/ஹவர். பின்பு சேட்டிலைட்ஸ், செயற்கைக்கோள்களை கண்டுபிடித்தான். அங்கு போய் சந்திரனில் இறங்கினான், பூமியை சுற்றி சுற்றி வந்தான். அப்பொழுது மனிதனுடைய வேகம் 16,000 மைல்ஸ்/ஹவர். இயேசு கிறிஸ்து படைத்த சூரியன், சந்திரன் தன்னுடைய வட்டத்தில் மாறாத ஒரு ஸ்பீடுடன் சுற்றி கொண்டு இருக்கிறது. நாம் கர்த்தருக்குள் மாறக்கூடாது. அவர் மீது வைத்த அன்பு மாறக்கூடாது. ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று இயேசு நம்மை பார்த்து கூறக்கூடாது. நாம் மாறாதவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தீமையை அவர் பார்க்க மாட்டார். He cannot see the sin. ஆம், இதை ஒரு வசனம் கூறுகிறது. ஆபகுக் 1:13 முதல் வசனம் கூறுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே,
தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆனால் பாவத்தை வெறுப்பவர், பாவத்தை காண மாட்டார். அதனால்தான் ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்து ஒளிந்து கொண்டார்கள். அனனியா சப்பீராள் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக போய் சொல்லி அந்த இடத்திலே விழுந்து மாண்டார்கள். ஆம், தேவன் பாவத்தை வெறுப்பார். தேவனுக்கு முன்பாக சிறிய பாவமும் பெரிய பாவமும் ஒன்றுதான். 1 ரூபாய் திருடினாலும் பாவம்தான், 1,00,000 திருடினாலும் பாவம்தான். கர்த்தர் 7 பாவங்களை அருவருக்கிறார். இது நீதிமொழிகள் 6:16-19 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டிமையான கண், பொய் நாவு, இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை, தீங்கு செய்ய ஓடும் கால், பொய் சாட்சி, விரோதம், இவைகளை வெறுக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை வஞ்சிக்கக்கூடாது. காயின் போல ஆலயத்திற்கு சென்று காணிக்கை கொடுத்து வஞ்சிக்கக்கூடாது. கேயாசியை போல பிறருடைய பொருளை இச்சித்து தேவனை வஞ்சிக்கக்கூடாது. தேமாவை போல மாய்மாலம் பண்ணி நாம் தேவனை வஞ்சிக்கக்கூடாது. யூதாஸ் காரியத்தை போல இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை வஞ்சிக்கக்கூடாது. பரிசேனை போல நீண்ட ஜெபம் பண்ணி அவருக்கு விரோதமாக பேசக்கூடாது. பெஸ்து என்றவன் என்ன செய்தான்? பவுலிடமிருந்து சுவிசேஷத்தை கேட்டுவிட்டு என்ன கூறினான்? நீ பிதற்றுகிறாய், அதிக படிப்பு உன்னை பைத்தியமாக்குகிறது என்று கூறினான். அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் தேவனை வஞ்சித்தான். அதே போல பாவம் நம்மை வஞ்சிக்க விடக்கூடாது. பாவம் நம்மை அதிகமான வலையில் வீழ்த்தி நம்மை மூழ்கடிக்கும். வேதம் கூறுகிறது, பிசாசானவன் பாவத்தில் உடையவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் நமது வாசற்படியில் படுத்திருக்கும். பாவ கயிற்றினால் நாம் சுற்றப்பட்டிருப்போம். நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய செவி நமது விண்ணப்பத்தை கேட்பதில்லை. நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்துவிட்டு என்ன சொல்வோம்? என் ஜெபத்தை இயேசு கேட்க மாட்டார் என்று கூறுகிறோம். பேசிக் மிஸ்டேக் என்னவென்றால், நமக்குள் பாவம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் ஜெபத்திற்கு பதிலளிக்க மாட்டார். எனவே பாவத்தை நாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நம் ஜெபம் கேட்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கக்கூடும். அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணராக இருக்கிறார். எனவே நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொன்னால் பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாது. நாம் எப்படிப்பட்ட பாவியாக இருக்கிறோம்? பார்வோனைப் போல கடின இருதயமுள்ள மீட்கப்படாத பாவியாக இருக்கிறோமா? அல்லது ராகாபை போல பவுலை போல மீட்கப்பட்ட பாவியாக இருக்கிறோமா? இன்றே சிந்தித்து செயல்பட வேண்டும். பாவத்தை அவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். எனவே நாம் அவரால் வெறுக்கப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக, இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத காரியம் என்னவென்றால் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை கைவிடாத தேவன், விலகாத தேவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அநேக வசனங்கள் இவ்வாறு கூறுகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விலகுவதும் இல்லை என்று கூறுகிறார். அதில் ஒரு வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கப் போகிறேன். யோசுவா 1:5. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஒரு தகப்பன் எப்படி சிறிய குழந்தையை கைப்பிடித்து அழைத்து கொண்டு செல்கிறானோ அதே போல இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையில் நமது கரத்தை பிடித்து கொண்டு சாகும் வரைக்கும் நம்மை
கூட்டிச் செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம் கையை விட்டு விடுவதில்லை. He never forsakes us. அவரால் கூடாத காரியம் அது ஒன்றாக இருக்கிறது. அதனால் தான் அவர் என்ன கூறுகிறார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாக பின்னாக நம்மை சுற்றிலும் இருக்கிறார். நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வசனம் கூறுகிறது, நிற்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் அதிகாலை செட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையாந்தரங்களுக்கு செல்லும் பொழுதும் அங்கு கர்த்தருடைய கரம் நம்மை பிடிக்கும். ஏனென்றால் அவை நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அன்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட இருந்த கர்த்தர் இன்றும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார், நம்மை ஆற்றுகிறார். எனவே அவர் கரத்தை நாம் விட்டுவிடக்கூடாது, இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். யோசேப்போடு இயேசு இருந்தார். அப்பொழுது யோசேப்புக்கு என்ன நடந்ததோ அதே நமக்கும் நடக்கும். நாம் காரிய சித்தி உள்ளவர்களாயிருப்போம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் என்ன? வீடு கட்ட வேண்டும் என்று நாம் நினைத்தால் நிச்சயம் அந்த வீடு கட்டி முடித்து கொடுக்கப்படும். யாரால்? இயேசு கிறிஸ்துவுக்கால். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் அப்பொழுது அந்த காரியம் நிறைவேறும். அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு உண்மை சம்பவம். தென்னாப்பிரிக்கா நாட்டில் போர் நடந்து கொண்டிருந்தது. போருக்கு ஒரு பாஸ்டருடைய பையன் போர்க்களத்தில் சென்று போரிடப் போயிருந்தான். ஒரு நாள் இரவு பாஸ்டருக்கு தூக்கம் வரவில்லை. அவர் முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டே இருந்தார். அதே இரவு அந்த போர்க்களத்தில் அந்த இராணுவ தளபதிக்கு தூக்கம் வராமல் வெளியே வந்து பார்த்தார். அங்கு 12 சடலங்கள் அடுத்த நாள் அடக்கத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சடலத்தின் ஒரு கை அசைவதை கண்டார். உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். அங்கு சிகிச்சை நடந்து அவன் பிழைத்து கொண்டான். அவன் வேறு யாரும் இல்லை, அந்த பாஸ்டருடைய மகன். ஆம், அந்த பாஸ்டர் என்ன கேட்டார்? ஆண்டவரே, என் மகனை நீ கைவிடக்கூடாது, என் மகனை விட்டு விலகக்கூடாது என்று கூறினார். கர்த்தர் கைவிடாமல் அவன் உயிரை மீண்டும் மீட்டு கொடுத்தார். இப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் முற்றும் முடிய செய்ய வல்லவராயிருப்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். நாம் அவர் கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும், அவர் நமது கரத்தை பிடித்து கொள்வார் என்று சொல்லுகிறேன். ஆனால் ஒரு வசனம், ஒரு வார்னிங் மாதிரி நமக்கு வருது. அந்த வசனத்தை நம்ம நிச்சயம் படித்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் 2 நாளாகவும் 15:2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். நன்றாக கவனிங்கள். நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பாராம். நம்ம அவர் கையை பிடிச்சிட்டோம், நான் ஒரு கெட்ட குமாரன், நான் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி விடுவேன் என்று ஓடினால் அவர் நம்மோடு இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார். அட் த சேம் டைம் நாம் அவரை கைவிடக்கூடாது, அவரை தேட வேண்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று வசனம் கூறுகிறது. சுனாமி வரலாம், பூமி அதிர்ச்சி வரலாம், மலைகள் அதிர்ந்து ஓடலாம், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்கள் வீட்டில் சண்டையா, சச்சரவா, வாக்குவாதமா, அமைதியின்மை இருக்கின்றதா? பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களா? கவலைப்பட வேண்டாம். இயேசுவின் கரத்தை பிடித்து கொள்வோம். அப்பொழுது நாம் சமாதான உடன்படிக்கை அவரோடு பண்ணுவோம், அவர் நம்மோடு கூட இருப்போம். இயேசு கிறிஸ்துவால் கூடாத 4 காரியங்களை நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பொய்யுரையாத தேவன்.
இயேசு கிறிஸ்து மாறாத தேவன். இயேசு கிறிஸ்து தீமையை பார்க்க மாட்டார். இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களை ஜெபிக்கலாமா? எங்களை தெரிந்து கொண்டு எங்களோடு உறவாடும் எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறீர், அற்புதங்களை செய்திருக்கிறீர், அதிசயங்களை செய்திருக்கிறீர். அதே போல நீர் பொய்யுரையாத தேவனாக இருந்து உமது வாக்குத்தத்தங்களே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமன் என்றும் நிறைவேற்றி கொண்டு வருகிறீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எப்படி உம்முடைய அன்பில் மாறாமல் இருக்கிறீரோ அதே போல் நாங்களும் எங்களுடைய அன்பில் மாறாமல் இருக்க கிருபை புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் பாவம் செய்யாதபடி நீதாமே எங்களுக்கு பரிசுத்தாவின் வரத்தை கொடும், பரிசுத்தாவின் கனிகளை கொடும் கர்த்தாவே. நீர் எங்களை கைவிடாத தேவன். எங்கள் சாவு வரைக்கும் நீர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் இயேசுவே. இயேசுவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறடிக்கிறோம். ஆமென், ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. பாருதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. பாருதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீங்கிடுமே. உமக்காக